அது வாழ வைக்கும், எல்லாரையும் வாழ வைக்கும். தனக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ சாப்பிட்டுருவோம் நம்ம, வயிறு ரொம்பனா போதும் சொல்லிடுவோம். எதுவும் போதும் சொல்லும், வயிறு மட்டும்தான். அந்த வயிறு போதும் சொல்லும் போதே வாய் போதும் சொல்லும் மனசு வந்துடும். அந்த மனசு ரொம்ப சந்தோஷப்படுற காரணம் என்ன அப்படின்னா, நாளை என்பது கொடுக்குற போனஸ் ஆண்டவன். நாளைக்கு உயிரோடு இருப்ப நம்பிக்கை, நாளைக்கு மறுநாள் உயிரோடு இருப்ப நம்பிக்கை, அடுத்த மாதம் உயிரோடு இருப்ப நம்பிக்கை. நம்பிக்கைப்பட தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை எவ்வளோ கூட நம்ம மேலே வச்சுருக்கோமோ அந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிடும். நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே. முதல்ல இந்த குழந்தைங்க நம்பிக்கை வைங்க. இந்த குழந்தைய மோட்டர் மேலே ஆக்கிடாதீங்க. அந்த குழந்தையாகவே இருக்கட்டும். நிறைய செல்ஃபோன் கொடுக்காது குழந்தைகிட்ட. பாரு, இப்போயே ஒரு குழந்தை செல்ஃபோன் முடிச்சுருக்குது. நிறைய குழந்தைகிட்ட விளையாடுறதுக்காக செல்ஃபோன் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாருமே அந்த மிஷினோட உறவாடிட்டோம், உறவாடத்தை விட்டுட்டோம். தாய் தகவலோட பேசுறதே மறந்து போச்சு. என் புள்ள பாருங்க, அது ஒரு மீடியாட்டர் இருக்க வரவங்க. என் புள்ள, நான் ஆக்டரு, என் பொண்டாட்டி டாக்டர். இது ரெண்டுக்கும் பிறந்தது தான் அது புள்ள. ரொம்ப தகமான பையன். அந்த மாதிரி பையனை பார்க்கவே முடியாது. நான் என்ன சொல்ல கேட்க மாட்டான், அதுக்கு மாறதான் செய்வான். அவங்க அம்மா என்ன சொன்னா செய்வான். என்ன அடி, செம்ம அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி, டொம்மு டொம்மு குத்துவா. அவள் எப்படி ஊசி போடுவா அப்படின்னா, நார்மலாக ஊசி போட மாட்டா. அவள் அமெரிக்காவில் படித்தவன். அவளை ஊசியை த்ரோ பண்ணுவா டம்முன்னு. ஏன் இப்படி ஏன் அப்படித்தான் போடணும், வழி தெரியாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க படித்த விதம், நான் பழகிற விதம். என் பிள்ளைகிட்ட நான் ஜாலியாக பழகிறேன், எல்லாத்தையும் சொல்லுவான். அவங்ககிட்ட அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு. அவன் அம்மாவுக்கு தெரியாது, அதுமாதிரி எனக்கு எல்லாரும் தெரியும். ஏன்னா நான் நட்பாக பழகிறேன், அன்பாக பழகிறேன். இந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாம் யாரும் இங்கே நல்லவங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ரொம்ப நல்லவங்க. யாரும் நல்லவங்க கிடையாது. யாரும் கெட்டவனும் கிடையாது. நான் செய்கிற விஷயம் வெளியே தெரியுதுன்னா ரொம்ப நல்லவன். 4 சொத்துக்களை செய்கிற விஷயம், தப்பான விஷயம் செய்யலைன்னா யாருக்கும் தெரியும் நல்லவன் ஆகிடுவேன். அது தெரிஞ்சா கெட்டவன் ஆகிடுவேன். அப்போ இங்கே யாரும் யோக்கியம் கிடையாதுல்ல. அப்போ எப்படி இன்னொருத்தர் திருத்துவோம்? முதல்ல நாம திருந்துவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்ல வார்த்தையை சொல்லுவோம், நல்ல விஷயத்தை கேட்க செய்வோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால குழந்தைகிட்ட செல்ல வாங்கி பிடிக்கி குப்பையில் போட்டுருங்க. முதல்ல அப்படிலாம் பக்கெட்டில் போட்டு வச்சிருங்க. நிறைய செல்ல கொடுக்காதீங்க, டிவி பார்க்க வைக்காதீங்க. நிறைய பேச வைங்க, பாட வைங்க, திருக்குறளை கற்றுக் கொடுங்க, நிறைய தமிழை கற்றுக் கொடுங்க, நிறைய மொழியை கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அழகு. இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்கன்றீங்க மேலே. யாராவது கை தட்டிங்களா? இப்போ கை தட்டி என்ன பண்ண போறீங்க? அப்போ தட்டி இருக்கணும். இந்த புள்ள கேட்குது, டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு. என்ன அப்படி இருக்கும். பாட்டு பாடுவீங்களா? அங்கே ஒரு ஐயா டான்ஸ் ஆடினார் குழந்தைய வச்சுக்கிட்டு. இங்கே பாட்டு பாடுறதுக்கு அந்த ஐயா டான்ஸ் ஆடிட்டே இருக்க குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். எப்போ இங்கே கிடைக்கிது சான்ஸ்? உங்கள் வெக்கத்தை விட்டுருங்க. முதல்ல வெக்கம், மானம், சூடு, சோரணம் அப்படி நிறைய சின்ன மூட்டை கட்டி வெளியே குப்பையில் போட்டுருங்க. வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும். உங்களுக்கு பசிச்சா யார் கேட்பா? நானே கேட்பேன். உங்களுக்கு பசியா நீ தான் கேட்பீங்க. பசி எடுக்குது நானே கேட்பேன். ஐயாவுக்கு பசி எடுக்குதாப்பே, ஐயா பதில் சாப்பிட்டுப்பான்னு கேட்போம். ஒத்துப்பீங்களா? என் பசி அடக்க நான் சாப்பிடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ வாய்ட்டு வந்து கேளுங்க. யார் மனசையும் போனாமல் கேளுங்க. குறையா பார்க்காத, நிறையா பாருங்க. இங்கே குறை ஒன்றும் கிடையாது யாருக்குமே. கருப்பா ஒரு ஊர் போச்சு, கருப்பா ஒரு பயப்பாறை கூட்டுக்கணும், கருப்பா இருக்காம கூட்டுக்கணும். மூக்கு சப்ப மூக்க வாடாங்கணும். உருவ கேள்வி பண்ணிட்டு ஆரம்பிச்சிடணும் எல்லாருமே. அது ஆண்டவன் கொடுத்த படைப்பு, அழகான படைப்பு. அந்த படைப்புக்கு எப்படி கூடுவீங்க? தம்பி வாங்க, தங்கம் வாங்க கூட்டு பாருங்களேன். அது ரொம்ப அழகாக தெரியும். இந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை பிரதிபலிக்கும். இங்கே எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்கறதுனால எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. அந்த குழந்தை ஒரே நாள் ஐஏஎஸ் ஆகிடுவா குழந்தை இல்லையே. அந்த காலக்கெடு இருக்குல்ல, அதனால நல்லதை மட்டும் கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்ககிட்ட பேசாத, அம்மாவுக்கும் அப்பாவுக்கு சண்டை, ஆயாக்கிட்ட சண்டை, ஆயாக்கிட்ட பேசாத, அந்த ஆண்டிகிட்ட பேசாத, அவங்க மோசமானவங்க. இந்த குழந்தைகிட்ட இப்பவே நஞ்சு வரைக்கணும். இப்பவே அந்த பகையை சொல்லிக் கொடுக்குறோம். அதை பேசாத, பழகாத, அவங்ககிட்ட நிற்காத, அவங்க பார்க்க மோசமான இருக்காது. இது தவறான வார்த்தை. பழகத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? நல்லவன் கெட்டவன் பழகி பாருங்க. முதல்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். நல்ல வார்த்தைகள் பேசும்போது எப்போதுமே அழகாக தான் இருக்கும். அது கெட்டு போகவே போகாது. எனக்கு பெரிய படிப்பறிவு கேட்டால் இதையே கிடையாதுங்க. நானும் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஆனால் படிக்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதுதான் என்ன ஆச்சுன்னா படிக்கிட்ட வந்துச்சு. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாக நீ மாறுவாய். நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க, அன்பு கொடுங்க. தவிர ஒன்றும் ஆகாது. நிறைய சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துடும். கரெக்டானே? கை தட்டிங்க. நான் இதெல்லாம் சொல்லி கரெக்டாக பாருங்க. எண்ணெய் நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். ஒரு கைட்டை தான் போதும். நிறைய எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். ஒரு வாட்டி தான் கேட்டு நல்ல டீச்சர் படிச்சுக்கணும். ஒரு வாட்டி தான் கேட்டுன்னு சொல்லுங்க. நிறைய தண்ணி குடிச்சோம்னா உச்சா வந்துடும். ஒரு வாட்டி தான் கை தட்டணும். நிறைய சாப்பிட்டா இதுக்கு வந்துடும். வெரி குட், நல்லா டியூனா இருக்கீங்க.
நிறைய குடிச்சோம் அப்படின்னா உடம்பு கெட்டு போயிடும். சூப்பர்ங்கய்யா. நிறைய தலைக்கு சோம்பு போட்டா நுர வந்துடும். ஆஹா அழகு. ஆனால் நிறைய அன்பு வச்சிருந்தா எதுவுமே வராது. சந்தோஷப்படுறது நிறைய வரும். நிறைய பணம் வச்சா ரைடு வந்துடும் இல்லையா? இங்கே அன்பு மட்டும்தான் ரொம்ப அழகு. அன்புக்கு அளவுகோலே கிடையாது. நான் உங்கள் மேலே வச்சுருக்கா பெரிய அன்பு. இந்த லவ்வுக்கு அளவுகோலே கிடையாது. என் அன்பு எதுவும் பண்ணாது. என்னை சந்தோஷமாக மட்டும் தான் வச்சிருக்கு. அதான் அன்பு. இந்த அன்பை நீங்கள் எவ்வளோ கூட கடத்துறீங்களோ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 3 விஷயத்த மாற்ற முடியாதுங்கய்யா. தலைமுடியை என்ன முடியாது. கைத்தட்ட சொல்றேன்னா இல்லையா? கண்ணை திறந்து மண்ணை கொட்டிக்க முடியாது. நாக்கை வெளியே நீட்டிட்டு மூச்சு விட முடியாது. சொன்ன உடனே பண்ணி பார்க்குற மாதிரி அவனை திருத்தவே முடியாது. உடனே பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. அது மனித மூளை அப்படிதான். உடனே பண்ணி பார்த்துக்கணும். நம்ம நிறைய வார்த்தைகள் நமக்காக எடுத்துக்கணும். நீங்கள் வார்த்தைக்கு உருவம் கொடுக்காதீங்க. முதல்ல வார்த்தைக்கு உருவம் கொடுத்துட்டீங்கன்னா கதையை உருவாக்கிடும். வார்த்தைக்கு அன்பு கொடுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த வார்த்தை என்பது கோர்த்து பேசுறேன். நான் எங்கேயும் ஊவா பேச மாட்டேன், அப்படி யோசிக்க மாட்டேன். நான் என்ன யோசிக்கணும்னு சொல்லிடுவேன், மனசுல நினைக்க சொல்லிடுவேன். அதனால என் வார்த்தைகள் எல்லாம் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. நான் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அவனை திட்டம் சரக்கு திட்டுவேன். அது ஒரு மனதில்வேன். சப்போஸ் போயிட்டு சாரி மன்னிச்சு விடுவேன். எனக்கு ஈகோவும் கிடையாது. நீங்க எல்லாரும் ஈகோவோட நீங்க சுத்தணும். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, நான் நல்லவனா, நீ நல்லவனா, அவன் இவன் யார், எல்லாரும் பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பின்னாடி இருக்க முதுகு பார்க்க முடியாது பாருங்களேன். முதல்ல பார்க்க முடியும் தம்பி. ஒரு வாட்டி பின்னாடி தொட்டு பாருங்க. நான் முடிதாங்க 2 கையில் தொட்டு பாரு. வணக்கம் சொல்லி பாரு. பின்னாடி முடியாது தானே? அப்போ நம்ம எதுக்கு இன்னொருத்தரை பற்றி பேசணும்? இந்த முகம் என்பது ஆண்டவன் கொடுத்த படைப்பு, அழகான படைப்பு. ஏன் பல்ல வெள்ளையா கொடுத்தான், கருப்பா கொடுத்தா சிரிச்சா பளிச்சுன்னு தெரிஞ்சதுக்காக தான். அதில் சிரிச்ச முகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சிரிப்பை மறந்துட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கிய? ஏதோ இருக்கு. இப்படி சலிச்சுட்டே இருக்கும் வாடிக்கையில. என்னதுக்கு சலிக்கணும் அப்படின்னு பாருங்களேன். நம்ம நோய் நொடியெல்லாம் இருக்கு. அந்த பெரிய விஷயம் தானே. மூக்கு இருக்கிற இடத்துல வாய் வச்சு பாருங்க, வாய் இருக்கிற கண்ணு வச்சு பாருங்க. ஆண்டவன் படைப்பு பாருங்க, அழகான படைப்பு. கண்ணை எங்க கொடுங்க, கண்ணை கொடுத்துருக்கான். மூக்கு எங்க மூக்கு கொடுத்துருக்கான். வாய் எங்க கொடுங்க, வாயை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படைப்பை நம்ம ஏன் வாழ மாட்டோம்? ஒரு மனுஷன் தான் படைப்பான ஆண்டவன் கொடுத்த படைப்புல எவ்வளவு அழகான படைப்பு. இது ஏன் வாழ மாட்டோம்? ஏன் போட்டி பொறாமை இன்னொருத்தருக்காக நம்ம ஏன் வருத்தப்பட்டு திட்டிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் மன்னிங்க, எல்லாத்தையும் மன்னிக்க. தப்பு குறைச்சு போகிறது இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகு. நாளை என்பது நமக்கு தெரியாது. இருக்கும்போது சொந்த போடாம இல்லாதவங்க பாலை ஊற்றி வாழணும். நம்ம எல்லாருமே இல்லாதப்ப சொல்லுவோம், ஐயோ அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, நான் பேசிட்டு போயிட்டேன், ஐயோ போச்சே அந்த அம்மா இவங்க நல்லா தெரிஞ்ச அம்மா வச்சேன்னு நான் கோவப்பட்டேன், அந்த மாதிரி சண்டை போட்டேன். பொழால ஒரே சண்டைன்னு பொழாக்கு சண்டை போட்டுருப்போம், எல்லாரும் சண்டை போட்டுருப்போம். சண்டையை மறந்துட்டு மன்னிப்பு கேட்க பாருங்களேன். உறவு உருவம் தானே. இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ போறீங்க. அதனால அன்பா வச்சுக்க குழந்தைங்களை, நல்ல பண்பா வச்சுக்கிங்க. எவ்வளோ கூட அந்த குழந்தைங்க நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருங்க. இங்கே எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு விளையாடாத கேமே கிடையாது. ஒரு நாள் திடீர் டென்னிஸ் ஆட போவான். அவனை எப்படி கோச்சிங் சென்டர் மட்டும்தான் 2 நாள் நின்றுவான். அடுத்தது ஸ்விமிங் கட் பண்ணா ஸ்விமிங் கிளாஸ் போனால் ஒரு வாரம் நின்றுவான். இது வரைக்கும் அவனை திட்டதே கிடையாது சாமி, அடிச்சதே கிடையாது. உனக்கு திமுறா அப்படின்வாங்க எல்லாரும். இல்லை, அந்த குழந்தை பருவம் அப்படிதான் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிக்கும். முதல்ல என்னன்னு 7 மேலே வாங்க. இப்போ கூட கையில் ஃபோன் வச்சிருக்கான் பாருங்க. வா சாமி, அழகான முகத்தை காட்டுங்க. வயசாச்சு அவனுக்கு, ஒரு 60 வயசு. அப்படித்தான் மெதுவாக நடந்து வருவான். பாருங்களேன் எவ்வளோ மெதுவாக நடந்து பிள்ளை. ரொம்ப நல்ல பிள்ளையா வராங்க அப்படி நினச்சிடாதீங்க. ரொம்ப தங்கமான பிள்ளை. இவங்கிட்ட ஒரு பெரிய திறமை இருக்கு. ஸ்ரவன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாய்க்குள்ள வச்சுப்பான். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி வாயில் வச்சுட்டு அதில் ரிதம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு கீபோர்டு பிடிக்கும், அதனால் கீபோர்டு வாங்கி கொடுத்தோடனே கீபோர்டு ரிதம் செட் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போதுமே 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எதாவது வேலை பார்த்துட்டே இருப்பான். என்னடா பார்க்குற இடத்தாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா ஏதோ இல்லைப்பா பார்ப்பா. ஒரு நாள் மைக்கு கொடுத்து அவனை ரிதம் பாக்ஸ் பண்ண சொன்னோம். அப்போ தான் தெரியும் ஸ்ரவன் என்ன பண்ணியிருக்கான்னு. இந்த பள்ளி பருவத்தில் இந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகு. 9th படிக்கிறாங்க உள்ள. இது மோசமான வயசு, 14 வயசு. எதெல்லாம் வேணாம் சொல்கிறதெல்லாம் வேணும்னு தோணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்கிறத பார்க்கணும்னு தோணும். இருந்தாலும் நான் தகப்பனா அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். எது தப்பு, எது ரைட் என்பது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி தருவேன், எது நல்ல வார்த்தை, எது கெட்ட வார்த்தை சொல்லி தருவேன். இந்த பருவத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மொழி கூட வாழ்ந்துடலாம். உங்கள் பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுங்க. உறவை கற்றுக் கொடுங்க. இவன் கூட இருக்க எல்லாரையும் மாமா தான் கூடுவான். யாரையுமே அங்கிள் ஆன்டி கூப்பிட்டதே கிடையாது. மாமா, அத்தை, அக்கா,
இப்படி இந்த உறவு முறைச்சு கூப்பிடும்போது அந்த உறவு பக்கத்தில் வந்து நின்றுடும். அதனால இவனுக்கு நிறைய சொந்தம் இருக்கு. ஒரே ஒரு துப்புள் குடித்த மட்டும் எல்லாருக்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்க துப்புள் குடித்தா இவங்கிட்ட இருக்கு, இவங்கிட்ட இருக்க துப்புள் குடித்தா அவங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்க துப்புள் குடித்தா அவங்ககிட்ட இருக்கு. கை தொட்டு பார்த்து ஒரு இருக்காது, பத்துமா இருக்கா? எல்லா துப்புள்களும் ஒன்று தானே. நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எல்லாம் என் சகோதரர் தானே, என் அண்ணன் அண்ணி பாட்டி தாத்தா எல்லாம் நீங்கள் எல்லாம் உறவு. அப்படி உறவாக பார்க்கும்போது என் தொப்புள் கொடி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களும் என் உறவு. யாரும் தொப்புள் கொடி இல்லை அவங்க உறவு இல்லை. அப்போ நீங்கள் உறவு தானே. நாளைக்கு சொத்தகத்தை கேட்டு வாங்கிடாதீங்க. சேர்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் கடைசியாக போகும்போது வெறும் ஒரு வேட்டியை மட்டும் கட்டி அனுப்புவாங்க. வேற எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்பி தான் போகிறாங்க. நான் என்ன சேர்த்து வச்சாலும் அது எனக்காக கிடையாது, என் பிள்ளைக்கானதும் கிடையாது. அவன் தலைமுறைக்கு அவன் சம்பாரிச்சுப்பான். இவன் தலைமுறைக்கு நான் கொடுக்க போகிறது வெறும் படிப்பு மட்டும்தான். நல்ல அறிவை கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்பயே பணத்தோட வேல்யூ கற்றுக் கொடுக்காதுங்க, அன்பை கற்றுக் கொடுங்க, அன்போட வேல்யூ கற்றுக் கொடுங்க. நல்லதே நடக்கும். அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை பேசிடுவான். பேசுறதுக்கு முன்னாடி பீட் பாஸ் பண்ணிடுறேன். ஏன் இப்படி முடிக்கிற திருத்தல், பயப்படாத. நல்ல சிரிப்பு பாருங்க, சிரிப்பு சொல்றாரு. ஸ்ரவன் வந்து பீட் பாக்ஸர், நல்ல பீட் பாக்ஸர். அவன் பீட் பாக்ஸ் பண்ணும்போது இந்த ரிதம் எங்கேருந்து வருது அப்படின்றது அவன் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி பேசுவான், அவங்களுக்கு நன்றி சொல்லிப்பான். ஜெயக்குமார் எனக்கு பெரிய வாழ்த்துக்கு சொல்லிப்பான். ஒரு வாழ்த்துக்கு சொல்லிட்டு ஆரம்பிங்க பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், என் பேர் ஸ்ரீ ஸ்ரவன் கோபிநாதன். நான் வந்து இப்போ பீட் பாக்ஸ் பண்ண போகிறேன். இது ஸ்ரவணனுடைய தனித்திறமை. நான் அவனை ஊக்குவிச்சதுனால தான் இந்த நிலைமை. நான் முனையிலேயே கிள்ளி போட்டேன், ஏன் இப்படி பண்ணிக்கிறேன், ஏன் கத்துற, ஏன் வாயில் இப்படி பண்ணுறேன் போடா அப்படின்னா அவன் முயற்சி பண்ணியிருக்கவே மாட்டான். முயற்சி தான் திருமணையாகும். போங்க சாமி, நீங்கள் போகலாம். தேங்க்யூ உங்களுக்கு தான் சொன்னாங்க. கை தட்ட மாட்டாங்கடா, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. பாரு பரவாயில்ல, வாழ்த்துங்க. அந்த குழந்தைங்க முயற்சி பண்ணும்போது முதல்ல பாராட்டுங்க, பாராட்டு கொடுத்துட்டே இருங்க. அந்த பாராட்ட அந்த குழந்தை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பாராட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தப்பு பண்ணுற மாதிரி நினச்சிடும். மேலே ஆடின அந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடிச்சு, அந்த குழந்தைங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டு எத்தனை பாட்டு டான்ஸ் ஆடிச்சுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பாட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கிற பிள்ளைங்க ஒரு புக்கு பிடிக்க எவ்வளோ நாள் ஆகுது பாருங்களேன். 365 நாள் ஆகுது. ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்து கதை சொல்லுது பிள்ளை. சூர்யா சார் வந்தால் தெரியுமா, இப்படி சட்டி போட்டு திரும்ப சட்டை போட்டு கலாம் 1000 கதை சொல்லும். இந்த படத்தை வெளியே சொல்கிற பிள்ளை ஒரு புக்கு படிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். 365 நாள் சாமி. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அது விருப்பம் இல்லை, அது விருப்பமாக மாறுது. அது விருப்பமாக மாற்றுங்க. நீங்கள் எவ்வளோ கூட இந்த பாடத்தை விருப்பம் மாற்றுறீங்களோ அந்த மார்க் என்பது வெறும் நம்பர் தாங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிடும். அதனால் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் விட்டா நீ சாப்பிட்டு தூங்கிடுவீங்க நினைக்கிறேன் எல்லாருமே. அப்படி தானே? மூளை வேலை பார்க்குதா? பரவாயில்லையே, நல்ல வேலை பார்க்குது. பரவாயில்ல, ஏதோ பட்டிமன்ற பேச்சாளர் ஆகிட்டேன் நான். ஒரு 160 படம் முடிச்சிருக்கேன் சாமி. தெலுங்கு, மலையாளம், தமிழில் ஒரு 160 படம் பண்ணிட்டேன். இன்றைக்கும் என்னை எப்படி மாறிருக்கு அப்படின்னா, படத்தெல்லாம் விட்டுட்டு குக்கு வித் கோமாளியில் வரவர் அவர் தானே அப்படின்னாங்க கொஞ்ச நாளைக்கு. இது எப்படி மாறி இருக்கு பாருங்க. நல்ல வில்லனாக போய் நல்ல நடிகனாக மாறினேன். நல்ல நடிகனாக போய் குக்கு வித் கோமாளியில் நல்ல சமையல்காரன் மாறி இருக்கேன். இப்போ நல்ல சமையல்காரன் மாறி இப்போ நல்ல பேச்சாளராக மாறி இருக்கேன். இது எனக்கானது கிடையாது, எல்லா புகழும் என் குருவுக்கே. அவங்க போட்ட பிச்சை, கடவுளோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம் நான் நிற்கிறேன். தங்கச்சி பாடினமைக்கு பெரிய அழகாக பாடின தங்கச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சிமா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளவோட தங்கச்சிமா. உங்களோட வாய்ஸ் அப்படி நூல் மேலே இருந்துச்சு. அப்படி சரத்துக்கு சொல்ல தேவையில்ல, எப்பொழுதுமே எனக்கு பிடிச்சமான ஒரு தம்பி. அந்த பாராட்டு நீங்கள் பேச மூளை வேலை பார்க்கணும், அவங்களுக்கு தான் பாராட்டணும். பெரிய வாழ்த்துக்கள். அரசியலில் வந்துடுவான் பெரியவன். ஷவனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், ஜெயக்குமார் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள், ஃபாதருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரேடியோவில் கேட்குற ஒரே வச்சுக்கோ வாய்ஸ். என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே அப்படின்னா அப்படி கணீர் அப்படி வாய்ஸ் அப்படி இருந்துச்சு.
அந்த வாய்ஸை கேட்கும்போது எனக்கு ஏதோ காணொலியில் கேட்குற மாதிரி ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். உங்களோட வாழ்க்கை சிறக்க நீங்கள் டெய்லி ஒரு சொற்பொழிவு ஆட்டலாம். நீங்கள் ஏதாவது விஷயத்தை சொல்லி பிள்ளைகளை நான் சொல்கிறத கேட்டக்குங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். மூளை அப்படி ஓப்பன் ஆகுது. அந்த வாய்ஸ் பெரிய மேஜிக் இருக்குது, பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சவுண்ட் ஐயாக்கு எப்போதுமே நன்றி சொல்லவே மாட்டோம். எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய விஷயம் யாருக்குன்னா சவுண்டுக்கு தான். நான் வெளியே தெரியுது காரணம் சவுண்டுக்கு. அதான் கைத்தட்ட சொன்னேன். இப்போ தான் சொன்ன மூளை வேலை பார்க்கணும்னு பாராட்டணும். இப்போ தான் சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. தங்கச்சிமா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய மொழி பேசி கேள்விப்பட்டேன். ஐயா சரவணன் சார் சொன்னாங்க. சரவணன் சாரோடைய நட்பில் இருக்கீங்களா நீங்கள்? அந்த புள்ளை அவ்வளோ அழகாக பேசுது. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதை பேசுறதுக்கு பெரிய இங்கே மேடையில் எத்தனை பேச முடியாது நம்மளால். மேடையில் பேசுகிற கை காலம் நடுங்கும். அந்த புள்ள அவ்வளோ அழகாக பேசுறது. பெரிய வாழ்த்துக்கு தங்கச்சிமா. மென்மேலும் அவ்வளோ வாழ்த்துக்கு நிறைய படிங்க. சூப்பராக இருவீங்க நீங்கள். அதுக்கு பெரிய அந்த அப்புறம் தொகுப்பாளர் 2 அந்த தம்பி மேலே ஏறி ஜாலியாக பேசி ஜாலியாக போகிறான் எப்பவுமே. அதுக்கப்புறம் இந்த கோடியை தூக்கி சென்டராக ஒரு தம்பியை வச்சான். எதுக்கு வச்சான் அவனுக்கு தெரியாது. எதுக்கு வைக்கிறோம் எனக்கும் புரியல. ஏன்டா பார்த்து நடுவில் வச்சுட்டு போனானா இல்லை போடியை வச்சுருக்கேன் காட்டு போனான்னு தெரியல. எதுக்கு தம்பி போடி தச்சுக்கு சென்டராக வச்சு போனீங்க? யாரோ ஒரு தம்பி அங்கேருந்து போடியை தூக்கி வச்சிட்டான். அதை ஃபாதர் சொன்னார், சரவணன் சார் சொன்னார், தள்ளி ஓர வைங்க, தள்ளி இங்கே வச்சு அந்த புள்ளைய காணும். அந்த புள்ளை மறைக்குது. அந்த அம்மா கோவம். அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. ஐயோ ஸ்டாண்டை வச்சு என் புள்ளைய மறைச்சிட்டாரு. அந்த ரியாக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்ககிட்ட. அதனால பெரிய என்ன மகிழ்ச்சி. என்ன சொல்ல நன்றிக்கான விஷயம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட். பேசிக்காக பேசாமல் நடிக்கிற மையன் நான். என்னை சுட்டு போட்டாலும் பேச வராதுங்கய்யா. நான் அதிகமாக பேச மாட்டேன். இவ்வளோ நாள் பேசுறது பெரிய அதிசயம் எனக்குலாம். நான் இவ்வளோ கோர்வையாக பேசுறதுக்காரங்க. சரத்தை இன்னொரு வாட்டி ஃபோட்டோ பிடிச்ச பொண்ணை போட்டு பேசுகிற மனுஷனாக பார்த்தீங்களா? மனுஷனுக்கும் மிருகத்துக்கு உள்ள வித்தியாசம் தான். மிருகம் என்ன பண்ணணும்? அப்படியே போவோம் அது பாட்டுக்கு. மனுஷன் என்ன பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் கேரக்டர் கேட்க சொல்ல காது கொடுத்து கேட்க தான் ஆண்டவன் காது கொடுத்துருக்கான். வாய் எதுக்கு கொடுத்துருக்கான்? கேட்டதை சொல்றதுக்காக. எதுக்கு மூளையை கொடுத்துருக்கான்? பதிவு பண்ணுறதுக்காக. எதுக்கு காதை கொடுத்துருக்காங்க? நடக்கிறதுக்காக. கையை எடுத்து கொடுத்துருக்கான் ஏதாவது கொடுக்கறதுக்காக. வயிறு எடுத்து கொடுத்துருக்கான் சரி பண்ணதுக்காக. இந்த தொண்டை எது கொடுத்தா முழுவதுக்காக. அதனால் நிறைய விஷயங்கள் முழுகிட்டு நல்லதை சொல்லுங்கள். அதனால் பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. நான் ஏன் மைண்ட் கோபி பேருவதுக்கான விஷயம் சொல்லிடுறேன். நான் பேசிக்காக ஒரு நல்ல நடிகை. எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். ஜிமேன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ சென்னையில் வச்சுருக்கேன். அதில் கிளாஸ் எடுத்துருக்கேன். நிறைய நடிகர்கள் உருவாக்குறது என் வேலையே. என் ஊர் எனக்கு அடுத்து வந்து நான் தாரவாக்குறேன். அப்படி வந்தது தான் சரத்தும் என் ஸ்டூடெண்ட். அவன் அப்பா பரவாயில்ல. மூளை வேலை பார்க்குறது இத்தனை பேருக்கு 8:30 மணிக்கு மேலே தான் மூளை வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அதனால் இது பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிமா பெரிய வாழ்த்துக்கள். தம்பி ஈரோ தம்பி உனக்கும் வாழ்த்துக்கள் தான். நான் உன்னை லாயலா காலேஜ் படிச்சு அங்கே பார்த்தேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சரவணன் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். சாப்பாடு போட்டு எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. மதியம் நாங்கள் கலவசில் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் ஓடுத்து பறக்கத்து நிற்கிறது நிற்காத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தாங்க மொத்தமாக. அப்படி சாப்பிட்டு வந்துருக்கோம். ஒரு 4 நாளைக்கு சாப்பிட முடியாது எங்களால். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம சரத்துக்கு கல்யாணம் 27ஆம் தேதி. உங்கள் கல்யாணத்துக்கு கைத்தட்ட அளவுக்கு ஆகி போச்சு. வாழ்க்கையோட சந்தோஷம் 27. நானும் கல்யாணம் பண்ணேன். என் சந்தோஷம் அப்படி தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் மனைவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிற்கிறது காரணம் என் மனைவியார், என் மக்கள் தான். என்னை சுற்றி இருக்க வட்டாரம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னை வாழ்த்ததுனால தான் நான் பெருசாக இருக்கேன். அதனால் சரத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகும் போது அவனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மென்மேல் வளர வாழ்த்துக்கள். குரலை பற்றி கூட சொல்லி போயிடுறேன். இந்த வோக்கல் கார்டு சொல்லுவாங்க, வாய்ஸு. இந்த வாய்ஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்னு பாட்டு பாடும்போது அரிதானத்து பூசிக்கொள்ள ஆசை, நாடகம் கட்டி ஆட்டம் போட ஆசை, ஏ முத்தம்மா முத்தம். யாரா விசிலடிக்கிட்டு ஸ்கூல்ல வந்தேன். இப்ப நான் மூக்குல வாயில பாடினேன். ஏ முத்தம்மா முத்தம்மா கொஞ்சம் மண்டு பண்ணம்மா, என்ன வாத்தியாரை ஏற்றுக்கொள்ளுவாரோ. இப்ப செஸ்ல பாடிருக்கேன். இந்த குரல் எங்க வந்து உச்சத்தால பேசுவாங்க. அப்படின்னு இப்படி பேசுவாங்க. ஒரு சிலர் நெத்தில பேசுவாங்க. ஒரு சிலர் மூக்கில் மட்டும் பேசுவாங்க. ஓகேண்ணா எம்மண்ணா நல்லா இருக்கியா பாட்டணும் ஆசை அப்படின்னு வாய்க்குள்ள பேசுவாங்க. சார் ஓப்பண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா. ஒரு சிலர் தொண்டையில பேசுவாங்க. ஓப்பண்ணா எப்படி இருக்கிற நல்லா இருக்கீங்களா. ஒரு சிலர் செஸ்ல பேசுவாங்க. ஓப்பண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சிலர் வயிற்றுல பேசுவாங்க. ஓப்பண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சிலர் கையில் போட்டு பேசுவாங்க. ஓப்பண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சில வார்த்தை கீழே போட்டு பேசுவோம். இப்போ வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? இந்த வோக்கல் கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதுலேருந்து வர வார்த்தை தான்.
இந்த வார்த்தையை அழகுபடுத்துறது எங்கேருந்து வருது தெரியுங்களா? நான் பேசும்போது முடிக்கும்போது இம்மில் முடிச்சிருப்பேன், அப்படி முடிச்சிருப்பேன், சுத்தியில பேசியிருப்பேன். நான் இந்த உருவத்துக்கு நான் என் வாய்ஸில் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த எரும கடா மாதிரி இருக்கேன் நான். அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பாரு எப்படி இருக்கான் பாரு, எவ்வளோ மாடு மாதிரி குரலை பற்றி ஆடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த குரலுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை.